இப்போ பொதுவாக வந்துட்டு இப்போ ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாமளும் அப்படி தான் புரிஞ்சுட்டு இருக்கோம்னு வைங்களேன். ஆனால் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நடிகர் அவருடைய மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுங்கிற மாதிரியான ஒரு கணக்கில் ஒரு விஷயம் நடக்குது. இதே அப்படியே ரிவர்ஸில் பார்ப்போமே, இதே ஒரு நடிகைக்கு நடக்குதுன்னு வைங்களேன். அந்த கணவர் காலம் ஃபுல்லாக கூட மட்டும்தான் இருந்திருக்கிறாரு. ஆனால் அவர் தான் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் எல்லாம் வச்சிருந்து எல்லாத்தையும் வைக்கிறாரு அப்படின்னா இந்த சமூகம் எப்படி பார்க்கும்? புதுசு எழுந்திருப்பாங்க. இது ஆணா இருக்க போய் இன்னைக்கு வந்து இதா இருக்கு. ஒரு பெண்ணா இருந்தா இன்னைக்கு வந்து கத்தி குக்கரை போட்டு அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கியிருப்பாங்க. ரவி தரப்புல இருக்க நியாயத்தை யாருமே ஆரம்பத்தில் பேசினா கூட இப்ப ஆர்த்தி விட்ட ஒரே லெட்டர் தான். அந்த ஒரு லெட்டர் வந்து ஒட்டுமொத்தமா ஜெயம் ரவிக்கு ஆப்போசிட்டா மாறிடுச்சு. என்னை கேட்காம வந்து ஒரு டைவர்ஸ் கொடுத்துட்டாரு, நானும் குழந்தை தனியா நிக்கிறோங்கிற ஒரு பாயிண்ட் அவங்க போட்டவனே இவர் மேல இருக்க அத்தனை இமேஜ் போச்சு. சரி, ஒரு சட்ட பேண்டே இல்லாம நிக்கிறாரு சார், அதை வந்துட்டு ஒரு பதிவு பண்றாருல, அதையும் நம்ம எடுத்துக்கணும். ஒரு ஆணுக்காக யாருமே நிக்கவே மாட்டாங்களே. அதான் சொல்றது, சமூகம் அப்படித்தான் பார்க்கும். அங்க குழந்தை இருக்குல்ல, அதை பாக்குறாங்க. அதான் ஒரு பெரிய சென்டிமெண்ட். அந்த குழந்தையோட நான் வந்து நிக்கிறேன், எனக்கு அடுத்து எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு தாட் வர்றப்ப ஒரு ஆட்டோமேட்டிக்கா நம்மள அறியாம ஒரு அனுதாபம் வந்துரும்ல. ஒரு பாரியா ஒரு ஒய்ஃப் வந்து குழந்தையோட நிக்கிறாங்க, இவன் தான் வந்து வெளியில சுத்துறான் போல அப்படிங்கிற ஒரு தாட் வந்துரும்ல.